கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் விலைமதிக்க முடியாத நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலே ஆசைப்படுகிற காரியங்களை குறித்ததான ஒரு சிறு செய்தியை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பகிர்ந்து கொள்வோம். பிதாவாகிய தேவன் தாமே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வேத வசனங்களை முன்னிட்டு நாம் இந்த செய்தியை புரிந்து கொள்ள உதவி செய்வாராக. ஆசை என்கிறதான வார்த்தை மிக மிக பிரபலமான ஒரு வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பல சந்தர்ப்பங்களிலே ஆசை என்பது துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லி பிரபலமான தத்துவங்கள் எல்லாம் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் படித்திருப்போம். உண்மையிலே அப்படித்தான். ஆசை என்பது மனதிலே எழும் பொழுதே அல்லது கண்களால் நாம் அதை பார்த்து உணரும் பொழுதே அது சரியான ஆசையா தவறான ஆசையா என்கிறதான ஒரு கண்ணோட்டமும் நம்முடைய இருதயத்தில் வந்துவிடும். ஒருவேளை சிறு பிள்ளைகளுக்கு இது புரியாமல் இருக்கலாம். ஆனால் பக்குவமான வயது வந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமாக பாவம் என்னதென்று ஒரு முதல் உணர்வு வருகிறது அல்லவா? அந்த நேரத்திலேயே ஆசை அதனுடைய வீரியம் எவ்வளவு, அதனுடைய தாக்கம் எவ்வளவு, அதனுடைய பலன் என்னது அப்படிங்கிறதெல்லாம் கூட புரிஞ்சிடும். அதையும் தாண்டி அந்த ஆசையை நாம் வளர விடும் பொழுது, அது ஒரு உணவுப் பொருள் மேலாக இருக்கலாம், அல்லது ஒரு தனிப்பட்ட நபர் மேலாக இருக்கலாம், அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தின் மேலே, அல்லது ஏதோ ஒரு காரியத்தின் மீது நாம் வைக்கிறதான அந்த ஆசை எதுவாக இருந்தாலும் சரி, அது எங்கே போய் நிறுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். உண்மையிலே இதை நம்ம அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசை என்பது கண்டிப்பாகவே இந்த உலகத்திலே தேவைப்படுகிற ஒரு விஷயம். அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆசையே இல்லாத ஒரு மனிதன் அப்படியே நிர்வாணமாக ஒரு சில பேர் திரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சில பேர் அந்த காலத்துலலாம் கமண்டலத்தை எடுத்துக்கிட்டு காவி எடுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, காட்டில் போய் தவம் இருக்க ஆரம்பிச்சிடுவாங்க. முற்றும் துறந்த முனிவர் என்று சொல்லுவார்கள். ஆசை என்கிற அந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதெல்லாம் செய்வாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், எப்படி இருக்கும்னு பாருங்கள். அது எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத, எந்த விதமான ஒரு என்ன சொல்லுவதென்றால் அது தேவனுடைய திட்டத்திற்கு மாறானதாகவே அது இருக்கும். கண்டிப்பாக ஆசை இருந்ததுனால தான் இன்றைக்கி உலகம் முன்னேறிட்டே இருக்குது. செவ்வாய் கிரகத்துக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க. அடுத்தது பல விஞ்ஞான முன்னேற்றங்கள், பல ஆச்சரியமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை நகர்த்திட்டு போகுது. எது? ஆசை. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட வயதில் ஒரு ஆண் ஒரு திருமணத்திற்கு ஆசைப்படுகிறான், அல்லது ஒரு நிர்வாகத்தில் இன்னும் மேலே அந்த கம்பெனியை ஒரு நிர்வாகத்தில் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும் ஆசைப்படுகிறார். உண்மையிலே நியாயமான ஆசைகள். செவ்வாய் கிரகத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறான். அதற்காக ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கிறான். ஒருவேளை வேத வசனத்திற்கு புறம்பான ஒரு ஆசையாக அது இருக்கலாம். ஆனால் ஆசைப்படுகிறான். ஆசைப்படுகிறதுனாலே தான் ஒரு தனிமையாக இருக்கிற ஒரு மனிதன் தான் திருமண வயது வந்தவுடனே அவன் ஆசைப்படுகிறான், தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. திருமணம் நடக்கிறது. அவர்கள் கணவன் மனைவியாக இணைந்து ஒரு வீட்டை உருவாக்குகிறார்கள், பிள்ளைகளை பெறுகிறார்கள், தேவபக்தியுள்ள சந்ததியை பெறுகிறார்கள். ஒருவேளை அவன் ஆசையே இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தேவபக்தியுள்ள சந்ததி பிறந்திருக்குமா? அப்படி என்றால் ஆசை என்பது அவசியமானதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசைப்படுகிறதற்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். அது யாக்கோபு, ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு. நம்முடைய முற்பிதாக்கள் என்று சொல்லுகிறோமே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று சொல்லி நான் வேத வசனங்களை வேகமாக சொல்லி கடந்து சொல்லுகிறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை திருப்பி, பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி புரட்டி நீங்கள் படித்து பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 25-27, அங்கே ஏசா யாக்கோபு என்ற 2 குமாரர்கள் ஈசாக்கு பிறக்கிறார்கள். இந்த ஏசா வனசஞ்சாரியாக இருக்கிறான், வேட்டையாடுவதிலே அவன் வல்லவனாக இருக்கிறான். ஆனால் யாக்கோபு குணசாலியாக இருக்கிறான், கூடாரவாசியாக இருக்கிறான். யாக்கோபு ரெபேக்காளுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக இருக்கிறான். ஆனால் ஈசாக்குக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக இருக்கிறான். ஏனென்றால் ஏசா வேட்டையாடி சமைத்து வருவது ஈசாக்குக்கு அவனுடைய வாய்க்கு, வயசான காலத்தில் அந்த வாய்க்கு நல்லா இருந்தது. அதனால் அவன் என்ன பண்ணுறான்,
ஏசா மேலே பட்சமாக இருக்கிறான். யாரு? அப்பா ஈசாக்கு. ஆனால் யாக்கோபு குணசாலியாக இருக்கிறான் கேரக்டர் வைஸில். அடுத்தது அம்மாவோடு இணைந்து அந்த கூடாரத்தை உருவாக்குகிறான். அம்மாவோடு இணைந்து அந்த குடும்பத்தை உருவாக்குகிறான். வேலைக்காரர்கள் இருந்திருக்கலாம், மற்ற வேறு சில தூரத்து உறவு முறைகள் யாராவது இருந்திருக்கலாம், பணப்போக்குவரத்து, இவைகளையெல்லாம் அவன் பராமரித்து அந்த குடும்பத்தை உருவாக்குகிறான். கூடாரவாசியாக, அதே நேரத்தில் குணசாலியாக இருக்கிறான். அதாவது ஒரு மேலாண்மை செய்கிறவனாக. அடுத்ததாக கேரக்டர், நல்ல குணாதிசயங்களை வளர்த்து கொண்ட ஒரு மகனாக இருந்தான். அப்படின்றால் அவன் மேலே பிரியம் வருகிறது, தாய்க்கு ஒரு பிரியம் வருகிறது. அவனுடைய இருதயத்திலும் அந்த கூடாரத்தின் மீது, தாயின் மீது ஒரு ஆசை. நாம் இப்படியெல்லாம் இருந்தால்தான், நம்முடைய எல்லைகளை சரியானபடி நாம் ஆரம்பத்திலே வகுத்து கொண்டால்தான், நம்முடைய அஸ்திபாரம் சரியாக இருந்தால்தான் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அவன் தன்னுடைய அஸ்திபாரத்தின் மீது ஆசையை வைத்தான். அதுதான் அவனை பிற்காலத்தில் பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனாக மாற்றிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அஸ்திபாரத்தின் மீது ஆசை இருக்க வேண்டும். நம்முடைய அஸ்திபாரம் எதன் மீது இருக்கிறது? நம்முடைய எல்லைகளை நாம் சரியானபடி வகுத்து கொள்ள வேண்டும். நம்முடைய எல்லைகள் மீது ஆசை இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இதே யாக்கோபு 25வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 31, அங்கே ஒரு முறை ஏசா வெளியில் போயிட்டு வரும் பொழுது அவனுக்கு பசி ஏற்படுகிறது. பசி ஏற்படும் பொழுது பார்க்கிறான், அங்கே யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ யாக்கோபுட்ட கேட்குறாரு ஏசா, எனக்கு சாப்பிடுவதற்கு கொஞ்சம் கொடு கூழ், என் ரொம்ப இழைத்து போயிருக்கிறேன் அப்படின்னு. அப்போ யாக்கோபு சொல்கிறார், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்று சொல்லுகிறார். சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்று சொல்லுகிற அந்த வார்த்தை ஏதோ திடீர்னு அவருடைய மனதிலே உற்பத்தியான ஒரு விஷயமா உங்களுக்கு தெரியுதா? இல்லை. ஒருத்தர் பசிக்குது, எனக்கு கூழு கொடுப்பா, எனக்கு சாப்பிட கொடு, நான் இழைச்சி போயிருக்கிறேன்னொன்னே, கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் போய் தட்டு எடுத்துகிட்டு வரேன், அல்லது இந்தாங்க உடனே குடிங்க அப்படின்னு தான் சொல்ல மனசு தோணும். ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறாரு? அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடுங்கிறாரு. அப்படி என்றால் இவன் கூடாரத்தில் இருக்கிறான், குணசாலியாக இருக்கிறான். அடுத்ததாக எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்தால்தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் என்று சொல்லி அவன் சேஷ்டபுத்திர பாகத்தின் மீது ஆசை வைத்தான். சேஷ்டபுத்திர பாகம் என்பது பர்த்ரைட் என்று சொல்வார்கள். அதாவது மூத்த ஆண் பிள்ளை இருக்கிறானே அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். அடுத்தது தலைப்பு, அந்த குடும்பத்தினுடைய தலைப்பு, அந்த டைட்டில் அவனுக்கு போகும். எல்லா மரியாதையும் அவனுக்கு கிடைக்கும். அப்பா இல்லாத நேரத்தில் இவனுக்கு அந்த மரியாதை கிடைக்கும். ஒருவேளை அப்பா இறந்து விட்டார் என்றால் எல்லா முடிவுகளும் இவன் தான் எடுக்க வேண்டும். எல்லாரும் அவனுக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள். அந்த உரிமையை எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. இது பல நாளாக திட்டமிட்ட ஒரு வார்த்தை. அந்த சேஷ்டபுத்திர பாகத்தின் மீது அவனுக்கு இருந்த ஒரு ஆசை, அதை கேட்குறான். உடனே ஏசா சொல்கிறாரு, நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? அவனுக்கு தெரியல, செத்ததுக்கு அப்புறமும் அந்த சேஷ்டபுத்திர பாகத்துக்கு வேல்யூ இருக்குது. அவனுடைய பிள்ளைகளுக்கு அதனுடைய அந்த டைட்டில் போய் சேரும். அதாவது அந்த நபர், குறிப்பிட்ட நபர், மூத்த பையன் இறந்துட்டார் அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு அந்த காரியங்கள் போய் சேரும். அடுத்ததாக பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? என்னோட முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் இது, எதுக்கு எனக்கு, என்னத்துக்கு, நான் செத்து போக போகிறேனே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அவன் சொல்கிறான் அதை வாயை திறந்து. கடைசியில் சரி நான் விற்று போடுறேன், உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ன உடனே ஆணையிட்டு கொடுன்னு கேட்குறான். யாக்கோபு என்ன சொல்கிறாரு? அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு. இதெல்லாமே ப்ரீ பிளானாக காணப்படுகிறது. உண்மையிலே யாக்கோபு பல நாளாக சிந்தித்து இதன் மீது ஆசை வைத்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அதனால தான் டக்குன்னு வார்த்தைகள் வருது. சேஷ்டபுத்திர பாகத்தின் மீது அவனுக்கு ஆசை இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 19வது வசனத்தில் இன்னும் ஒரு விஷயத்தின் மீது அங்கே ஆசை ஏற்படுகிறது யாக்கோபுக்கு. 27வது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 27வது அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். அங்கே ஒரு பொய் சொல்கிறான். நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன்,
உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும். கண்டிப்பாக இவன் வேட்டையாடவில்லை. இவனுடைய தாய் சமைத்து கொடுத்த ஒரு வெள்ளாட்டுக்குட்டி. ஆனால் இவன் அங்கே போய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அங்கே ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது. தாயும் இளைய மகனுமாக சேர்ந்து அங்கே அந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். கடைசியாக ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைக்கிறது. ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வந்து அதை தகப்பனுக்கு பிரியமானபடி சமைச்சு ருசியுள்ள பதார்த்தங்களாக அம்மா சமைச்சு கொடுத்து அதை ஈசாக்கு கிட்ட யாக்கோபு கொண்டு போகிறாரு. யாக்கோபு ரெபெக்காட்ட கேட்குறாரு, என் சகோதரன் ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். 11-12 வாசிக்கிறோம். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என்மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்ளுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு காரியம்தான் இது. யாக்கோபு இதை செய்யணும்னு பிளான் பண்ணுறாரு. எப்படியாவது அப்பாட்டேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் 2 பேருடைய சரீரத்தில் வித்தியாசம் இருக்குது. அவன் ரோமம் மிகுந்தவன், என்னுடைய அண்ணன். நான் ஏதாவது பண்ணி வாங்கலாம், ஆனால் அவர் கண்டிப்பாக தடவி பார்ப்பாரே அப்படின்னு பல நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அதற்கு ஒரு விடை தான் ரெபெக்காள் சொல்கிறாங்க. அந்த வெள்ளாட்டுக்குட்டியோட ரோமத்தை எடுத்து தோல் எடுத்து அவன் கைகளிலேயும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலையும் போட்டு அந்த பதார்த்தத்தை கொண்டு போய் கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுகிறான். பார்த்தீர்களா? அவனுக்கு தகப்பனுடைய அந்த இறுதி கால ஆசீர்வாதத்தின் மீது ஆசை இருந்தது. அதை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் அந்த ரோமத்தை எப்படி வளர்க்குறது? அதற்கு அங்கே ரெபெக்காளுடைய உதவி தேவைப்பட்டது. ஆசை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதிலே அவனுக்கு ஆசை இருந்தது. 29வது அதிகாரம் 20வது வசனத்தில், ஆதியாகமம் 29:20, ஒரு குறிப்பிட்ட வயதில் அவனுக்கு திருமண ஆசை ஏற்பட்டது யாக்கோபுக்கு. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே, ஆசையினாலே, அவள் பேரில் இருந்த ஆசையினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் தோன்றிட்டு. இந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். லாபானிடத்தில் போய் வேலை செய்கிறான். 7 வருஷம் அவன் ராகேல் மீது பிரியம் வைத்தான், ஆசை வைத்தான். அழகான ஒரு பெண் இருக்குது, இவனும் நல்லா அழகாக தான் இருக்கிறான். அந்த பருவம் வந்து விட்டது. அவனுக்கு திருமணத்தின் மீது ஆசை ஏற்படுகிறது, அழகான பெண்ணின் மீது ஆசை ஏற்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த மேன்மை உங்களுக்கு புரிகிறதா? யாக்கோபனுடைய வாழ்க்கையில் எல்லாமே முதல் தரமான காரியங்களின் மீது தான் ஆசை இருந்தது. சேஷ்ட புத்திர பாகத்தின் மீது ஆசைப்பட்டான். தகப்பனாருடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த ஆசீர்வாதத்தின் மீது ஆசைப்பட்டான். அடுத்ததாக அலைஞ்சு திரிஞ்சு நம்முடைய உடம்ப அலைக்கழித்து நம்ம இது பண்ணுறதோட நம்ம கூடாரவாசியாக குணசாலியாக இருந்து நம்முடைய அஸ்திபாரத்தை அமைத்து கொள்ள வேண்டும். அதன் மீது ஆசைப்பட்டான். இப்போது நல்ல அழகான பெண்ணின் மீது அவன் ஆசைப்பட்டான். ஒருவேளை இந்த விஷயத்தில் அவன் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அவனுடைய முதல் தரமான அந்த ஆசை நல்ல அழகான ஒரு பெண்ணின் மீது ஏற்பட்டது. அவன் அதற்காக கடுமையாக உழைத்தான். 7 வருஷம் உழைத்தான், சும்மா இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவன் கடுமையாக உழைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இதே ஆதியாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, ஆதியாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 24லிருந்து 30 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்கே இரவு முழுவதும் பொழுது விடுகிறது வரைக்கும் ஒரு மனுஷனோடு, ஒரு புருஷனோடு யாக்கோபு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். 26வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த புருஷன் சொல்லுகிறார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது அப்படிங்கிறாரு. அதற்கு யாக்கோபு சொல்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். கடைசியில் சொல்கிறாரு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். 30வது வசனத்தில், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அந்த நாட்களிலே தேவனுடைய தூதர்கள் அங்கே வருவதும் போவதுமாக இருந்தார்கள். ஒரு சில நேரங்களிலே ஆபிரகாம் சந்தித்தது போல தேவ தூதர்களை மனிதர்கள் சந்தித்த வரலாறுகளும் இருந்தது. இங்கே
யாக்கோபு அந்த புருஷனை சந்திக்கிறான். அது ஒரு தேவதூதனாக இருக்க வேண்டும். புருஷனை சந்திக்கிறான், அவனோடு கூட போராடுகிறான். அப்போ இவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு தேவதூதனுடைய போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். அந்த தூதன் மேற்கொள்ளவே முடியலை. தொடைச்சந்தை தொட்டு சுழுக்குனதுக்கு அப்புறமும் யாக்கோபு விடலை. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறார். என்ன ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு இன்னும் தேவை? அவன்கிட்ட ஏகப்பட்ட ஆடு மாடு இருக்குது, ஒட்டகம் இருக்குது, கழுதை இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்? இன்னும் எனக்கு ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே போராடுகிறதே பார்க்குறோம். அப்போ அந்த தூதன் என்ன சொல்கிறார்? அந்த புருஷன் அவர் என்ன சொல்கிறாரு? உன் பேர் என்னன்னு கேட்டவுடனே யாக்கோபு என்கிறான். உடனே அவர் சொல்கிறாரு, இனி உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே, தேவனோடும் மனிதனோடும் போராடி நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாயே, அதனால் உன்னுடைய பேர் யாக்கோபு இல்லை, இனிமேல் இஸ்ரவேல் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்த்தீங்களா, பேரில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. யாக்கோபு அப்படின்னு பேர் வச்சுருந்தா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய பேரினுடைய அந்த வலிமை போயிருக்கும். அந்த யாக்கோபுங்கிற பேரில் ஏமாத்துத்தனம் இருந்தது. அந்த யாக்கோபுங்கிற பேரில் எத்தன்கிற ஒரு இது ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது அவன் எல்லா காரியங்களையும் உணர்ந்தவனாக தேவனோடு கூட போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். உண்மையான ஆசீர்வாதத்தின் மீது ஆசை. பல ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைச்சிருக்கலாம், ஆனால் தேவனிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் என்று சொல்லி போராடி பெற்றுக்கொள்கிறான். அப்போ தேவன் பார்க்குறாரு, இவனுடைய பேரில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? பேரை மாற்றுறார். அந்த பேர் தான் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் என்று சொல்லுகிறோம். நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வாதத்தின் மீது அவன் அவ்வளவு ஆசையுள்ளவனாக இருந்தான். 34வது அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 34:30 வசனம், அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டமாய் கூடி நான் என் குடும்பம் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, குடும்பத்தின் மீது, கோத்திரத்தின் மீது, சபையின் மீது ஒரு ஆசை இருந்தது யாக்கோபுக்கு. ஏதோ வந்தோம் போனோம், நம்ம 2 பிள்ளையை பெற்றோம் அப்படிங்கிறதல்ல யாக்கோபுடைய வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து ரொம்ப சிந்தித்தான். நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன், அவர்கள் என்னை வெட்டி போட்டுவாள். ஒரு பிரச்சனை வந்துருச்சு. யாக்கோபுடைய மகள் தீனாள், அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. உடனே லேவியும் சிமியோனும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பொழுதுதான் யாக்கோபு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நம்மோடு கூட முடிந்து போகிறதல்ல நம்முடைய லட்சியம், நம்முடைய ஆசையெல்லாம் எதிர்கால சந்ததியினருக்கும் அது பயன்பட வேண்டும். நான் கொஞ்சம் ஜனம் உள்ளவன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆசையானது எதிர்கால சந்ததிக்கும் பயன்பட வேண்டும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2025வது வருடத்தில் இந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வந்துருச்சு. இன்னமும் குறைஞ்சது 8 மாதங்கள் இருக்கிறது, 10 மாதங்கள் இருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பாருங்கள், நம்ம ஆசைப்படணும். ஆசையே இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆசையே இல்லாத ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்? பணத்தை சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசையே இல்லாத ஒருத்தன்ட்டு ஒரு பெரிய பிஸ்னஸை கொடுத்தா என்ன ஆகும்? நான் முற்றும் திறந்த முனிவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நபர்கிட்ட தேசத்தை கொடுத்தா என்ன ஆகும்? பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்போ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, ஆசைப்பட வேண்டும். என்னுடைய தேசத்தை நான் ஒரு உன்னதமான நிலைமைக்கு ஒரு வல்லரசாக மாற்றுவேன் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட தேசத்தை ஒப்பு கொடுக்கணும். அடுத்தது, எனக்கு திருமணம் செய்து வைத்தால் நான் ஒரு குடும்பத்தை உருவாக்குவேன், ஒரு எதிர்கால சந்ததியை உருவாக்குவேன் அப்படின்னா ஒரு விருப்பம் இருக்கிற நபருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். நான் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும், என்னுடைய நிர்வாகம் இன்னும் பெருசாகும்னு நினைக்கிறவருக்கு தான் நம்ம ஒரு கம்பெனியை உருவாக்கி கொடுக்க முடியும். அதே மாதிரி ஆசைப்படுகிற நபர்கள் தான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும், ஒரு தேவ பக்தியுள்ள சபையை உருவாக்க முடியும், இந்த தேசத்தை ஒரு கிறிஸ்தவ தேசமாக உருமாற்ற முடியும். அந்த ஆசை இருக்கணும். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இந்த தேசத்தை ஒரு கிறிஸ்தவன் தான் ஆள வேண்டும் என்று சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பல ஜெபங்களுக்கு தேவன் நமக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கண்டிப்பாக இதுவும் நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஒரு ஆசை, நமக்கு ஒரு ஆசை, அதை விண்ணப்பமாக தேவனிடத்தில் சொல்லிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஆசைகள் நமக்கு தேவைப்படுகிறது. சரி, வேத வசனத்தில் எப்படிப்பட்ட ஆசையை தேவன் வலியுறுத்தி சொல்லுகிறார்? ஆசைங்கிறத நம்ம பார்த்துட்டோம்.
எப்படிப்பட்ட ஆசை இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீத புஸ்தகத்தில் 42வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு உவமையை சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார். சங்கீதம் 42:1, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, ஆசையோடு கதறுகிறது, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கதறுகிறது. இப்போ மான் ஒரு கானகத்தில் ஒரு காட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்குது. திடீர்னு அதுக்கு தண்ணி தாங்க ஏற்படுது. எட்டி எட்டி பார்க்குது, தலையை தூக்கி தூக்கி படுது, தண்ணியே காணோம். கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. போனால் அது காணல் நீர். தண்ணீரை வாஞ்சித்து கதறி அது போய் கொண்டு இருக்கிறது. தண்ணீரின் மீது ஒரு ஆசை, வாஞ்சித்து. சரி, இப்போ 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, ஆசையாக இருக்கிறது. நம்முடைய ஆசை யார் மேலே இருக்க வேணும்? தேவன் மேலே, ஜீவனுள்ள தேவன் மேலே நம்முடைய ஆசை இருக்க வேண்டும். என்ன ஆசை? நான் எப்பொழுது சபையில் நிற்பேன், நான் எப்பொழுது தேவ சந்நிதியில் நிற்பேன், என் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்திலே சொல்லுகிறபடியால், உன் தேவன் எங்கே என்று, அதாவது என்னுடைய தேவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்த மாதிரி இருக்கிறவன் கிண்டல் பண்ணுறான். இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. எவனோ சொல்லிட்டு போகிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருக்கல. நான் ஜெபம் பண்ணுறேன், அழுது ஜெபம் பண்ணுறேன். ஆசையானது கண்ணீராக வெளிவருகிறது. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை எல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அவர் ஏன் இவ்வளவு ஆசைப்படுறார் அப்படின்னா, ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர் பார்க்கிறார். இன்றைய நாட்களிலே பல மாநிலங்களிலே சபைகள் பலவிதமான சங்கடங்களை சந்தித்து வருகிறது. நம்ம இருக்கிற சூழ்நிலை நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே அமைதியாக இருந்துடக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ணணும், அழுது ஜெபம் பண்ணணும். நம்முடைய உள்ளம் உருக வேண்டும். நம்முடைய ஆசை மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய ஆசை தேவனுடைய காரியங்களின் மீது, சபையின் மீது இருக்க வேண்டும். அதை தான் இங்கே சங்கீதக்காரனை தாவீது சொல்கிறார். ஆசைப்படுவதிலே பல விஷயங்கள், பல முரண்பட்ட ஆசைகளும் இருக்கிறது. 1-2 உதாரணத்தை சொல்லுகிறேனே. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, நியாயாதிபதிகள் 14:3, அங்கே சிம்சோனுக்கிட்ட அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, ஏன்பா உன்னுடைய சகோதரர்கள் நடுவில் பொண்ணு இல்லையா? நீ போய் என்ன விருத்த சேதனம் இல்லாத ஒரு கூட்டத்தில் போய் பொண்ணு எடுக்க பார்க்குறியா அப்படின்னு. அப்போ சிம்சோன் சொல்கிறாரு, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே நான் திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறான். அவனுடைய ஆசை தேவனுடைய கட்டளைக்கு மாறாக இருந்தது. ஏனென்றால் தேவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், நீ அந்நிய ஜாதியிடத்தில் போய் பெண் எடுக்காத, பெண்ணு கொடுக்காதேங்கிறார். அது ஒரு கட்டளையாக இருந்தது. ஆனால் அங்கே சிம்சோன் அதை மீறி அங்கே பெலிஸ்தியருடைய கூட்டத்தில் போய் பொண்ணு எடுத்தான். அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என்று சொன்னான். கடைசியில் அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆசையானது எப்படி தேவனுடைய கட்டளைக்கு விரோதமானதாக இருந்தது, அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. நம்முடைய ஆசை அப்படி இருக்கக்கூடாது. நம்ம படுகிற ஆசை, நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய ஆசை தேவனுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாத்தான் சொல்கிறார் தாவீதுட்ட, எப்பா உன்னுடைய ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்தேன், ஆண்டவனுடைய ஸ்திரீகளை கொடுத்தேன், இன்னும் உனக்கு பல ஆசீர்வாதங்களை நான் கொடுத்தேன், இன்னும் உனக்கு ஏதாவது குறைவு இருந்தால் கூட நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப மனசு வருந்தி தாவீதுட்ட சொல்கிறார். என்ன நடந்ததுன்னா, தாவீது இன்னொருத்தனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான். அவனை, அதாவது அந்த புருஷனை யுத்தத்தில் நிற்க வச்சு கொன்று போட்டான். உரியாவை, பத்சேபாலை எடுத்துக்கொண்டான். இது எவ்வளோ பெரிய திட்டமிட்ட மோசமான ஒரு கொலை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இது தேவனுடைய பார்வைக்கு ரொம்பவும் அருவருப்பானதாக இருந்தது. அதனால் என்ன கிடைச்சது தண்டனைன்னா, அந்த பிறந்த குழந்தைய தேவன் அடித்தார். அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. அப்போ புற மதத்தவர்களாக இருந்தாலும், உலகத்தில் எந்த ஒரு ஆதிவாசி கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு கணவன் ஒரு மனைவி, அந்த எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், உங்களுக்கு ஒரு மனைவி, இப்படி ஒவ்வொரு குடும்பமாக நாம் இருக்கிறோம். இன்னொருவன் மனைவி மீது அல்லது இன்னொருத்தருடைய உடைமை மீது நம்ம ஆசைப்படலாமா? ஆசைப்படுவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்? பலவிதமான கொலை செய்யக்கூடிய அளவிற்கு தாவீது போயிட்டான். அப்போ பாருங்கள், எவ்வளோ பெரிய திட்டமிட்ட ஒரு காரியம். ஒரு ஆசை வைத்த ஒரு விஷயத்தினால இயற்கைக்கு மாறான ஆசை. இது கிறிஸ்தவனாக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை, வேறு எந்த மதமாக இருந்தாலும் சரி. ஒரு கணவன் என்றால் ஒரு மனைவி. அப்போ எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு மனைவி இருக்கிறாள், நான் எப்படி அடுத்தவங்க மேலே ஆசை வைக்க முடியும்? அது இயற்கைக்கு மாறானது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
நம்முடைய ஆசை தேவனுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். நம்முடைய ஆசை இயற்கைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். நம்முடைய சக்திக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் தேவன் வலியுறுத்துகிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 23வது அதிகாரம், நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 23, 20, 21 அங்கே தேனை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேனை கண்டுபிடிச்சதுனால அதை மட்டாய் சாப்பிடு, அதை வந்து அதிகமாக சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் என்னென்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனத்தில், குடியனும் போஜன பிரியனும் தரித்திரவாரவர்கள் தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். இது 21வது வசனம். 20வது வசனம், மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே. மதுபானம் குடிப்பது என்பது, மதுபானத்தை எடுத்துக்கொள்வது வேறு, மொடன்னு குடிக்கிறது வேறு. இன்றைக்கி வெளிநாட்டிலலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு சின்ன அவுன்ஸு மில்லி கணக்கில் ஒரு 30 மில்லி அது மாதிரி குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அவுன்ஸுன்னு சொல்லுவாங்க. அவுன்ஸு கணக்கு அல்லது ஒரு சின்ன கப்பு அவ்வளோதான் குடிப்பாங்க. அது அந்த ஊர் கிளைமேட்டுக்கு, அந்த ஊர் சாப்பாடு பிரெட்டுகளாக சாப்பிட்றது, அதுக்காக அது தேவைப்படுகிறது, அதை சாப்பிட்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா பாட்டிலாக குடிப்போம். அடுத்தது டெய்லியுமே மட்டன் சிக்கன் இல்லாமல் நிறைய பேருக்கு சாப்பாடே இறங்காது. டெய்லியுமே சிக்கன் சாப்பிட்றாங்க, டெய்லியுமே அசைவம் சாப்பிட்றாங்க, அல்லது டெய்லியுமே வந்து ஒரு பெருந்தீனி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்க. டெய்லியுமே பீஸா எனக்கு இருக்கணுங்க, பீஸா. அப்படிப்பட்ட நபர்களோடு நீங்கள் சேராதீர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தது 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். பார்த்தீங்களா, நம்முடைய ஆசை எங்கே இருக்கிறது? குடிக்கிற விஷயத்தில், போஜனத்தின் மீது இருந்தால் கண்டிப்பாக நம்ம தரித்திரர்களாக மாறிவிடுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆசையானது நமக்கு ஏற்ற நேரத்தில் பலன் கிடைக்கிறதுக்கு சாப்பிட்றதா இருக்கணுமே ஒழிய அதன் மீது ஒரு வெறி இருக்கக்கூடாது. ஆசை நிறைய பேருக்கு இப்படி தான் இருக்குது. 25வது அதிகாரத்தில் 16வது வசனம் வாசிக்கிறோம். நீதிமொழி 25:16, தேனை கண்டுபிடித்தானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். ஆசைப்படும் பொழுது நம்முடைய எல்லைக்கு உட்பட்டு, நம்முடைய சக்திக்கு உட்பட்டு, தேவனுடைய வசனங்களுக்கு உட்பட்டு நம்ம ஆசைப்படணும். தேனை கண்டுபிடித்தேனால் மட்டாய் சாப்பிடு. நீ நினைக்கிற ஆசைகள் ஏதோ எந்த விதமான முயற்சியும் பண்ணாமல் நீ வந்து திடீர்னு நான் பிரைம் மினிஸ்டர் தான் ஆவேன்னு சொல்லிட்டு ஆசை வைக்கிறது வேஸ்ட்டு. நீ முதல்ல அதுக்குன்னு பிளான் பண்ணணும், திட்டமிடணும். அடுத்தது மெதுவாக உழைக்க வேண்டும். கடைசியாக தான் நீ ஆக முடியும். அப்போ நம்முடைய எல்லைக்கு உட்பட்டு, நம்முடைய சக்திக்கு உட்பட்டு, எதிர்காலத்தை நினைத்து, சபையை நினைத்து, தேவனுடைய கட்டளைகளை நினைத்து நம்ம ஆசை வைக்க வேண்டும். கடைசியில் அது செயல்படுத்த முடியாத பட்சத்தில் ஆண்டவர் எனக்கு வந்து அதை நடத்துறதுக்கு உண்டான பலனை கொடுக்கலன்னு சொல்லி நம்ம ஆண்டவர் மேலே குற்றத்தை சொல்லிடக்கூடாது. நீதிமொழிகள் 16:8 வாசிக்கிறோம், அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம். அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்காக அநியாயமாக கூட சம்பாதிப்பாங்க. அது தப்பு இல்லையா? அப்போ சம்பாதிக்கிற விஷயத்தில் ஆசை இருக்கணும். ஆனால் அது நியாயமாக 8 மணி நேரம் நம்ம கடுமையாக உழைக்கணும். அடுத்து திட்டமிட்டு உழைக்கணும், அடுத்து திட்டமிட்டு சேமிக்கணும், திட்டமிட்டு செலவு பண்ணணும். இப்படிப்பட்டதான காரியங்கள் மூலமாகத்தான் நம்ம ஒரு உன்னத நிலைமை அடைய முடியும். ஆசை வந்துருச்சு அதுக்காக அநியாயமாக சம்பாதிக்கிறது, அப்படி ஒரு எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவான. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லாமற் போகும் பொருள், வீடு முழுக்க பொருளை வாங்கி சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு கன்சியூமர் கலாச்சாரம் இல்லை வந்துருச்சு, பார்த்தீங்களா? நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் பொருளை பார்க்கும் போதெல்லாம் அதை வாங்கி போட்டுக்கிறது. அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். ஆசை எது மேலே? பொருள் மேலே, நித்தியமான காரியங்கள் மேலே, நிலைவரமான காரியங்கள் மேலே, சபை காரியங்கள் மேலே ஆசை இல்லாமல் பொருட்கள் மீது ஆசை வருகிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பிரசங்கி புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில், ஆசையானது அலைந்து தேடுவதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பிரசங்கி 6:9, ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சில பேர் ஆசைப்படுவாங்க, அது வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒன்றை பார்ப்பாங்க, அது நல்லா இருக்க மாதிரி தெரியும், உடனே அடுத்தது வரும்போது ஐயோ இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அது அப்படியே பறந்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் 40 வயசாரும் கல்யாணமே ஆகாது. அடுத்தது ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது.
ஏதோ ஒரு வேலையை செய்யாமல் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை, இன்னொரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை, அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எதுவுமே நிலைவரப்படாது. ஆசையானது அலைந்து தேடக்கூடாது. நம்முடைய ஆசை ஒரு கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 16வது வசனம், 7வது அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், மிஞ்சின நீதிமானாய் இராதே என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இதுவும் ஒரு விதமான ஆசை தான். சில பேர் இந்த நீதிமான்கிற விஷயத்தில் மிஞ்சின நீதிமானாக இருப்பார்கள், மிஞ்சின ஞானியாக இருப்பார்கள். அதாவது நீதிமொழிகள் புஸ்தகம், மன்னிக்க வேண்டும், பிரசங்கி புஸ்தகம் 7வது அதிகாரம் 16, 17 என்ன வாசிக்கிறோன்னா, மிஞ்சின நீதிமான் அதிக ஞானி, மிஞ்சின துஷ்டன் அதிக பேதை. பாருங்கள், பேதைத்தனத்தின் மீது சில பேர் ஆசையாக இருப்பாங்க. நான் இப்படியே இருந்துட்டு போகிறேங்க, இந்த உலகமே கெட்டு சீரழிஞ்சு போயிருக்குது, நம்ம இவ்வளோதான், இந்த லிமிட்டுக்கு மேலே நான் போக மாட்டேன், நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன், அதிக பேதையாக இருக்கிறது. அல்லது இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா நான் என்னுடைய தண்டு முண்டை தாங்க நடக்கணும், கொஞ்சமாவது அக்கிரமம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு மிஞ்சின துஷ்டனாக இருப்பது. சில பேர் பேச ஆரம்பித்தாங்கன்னா அடுத்தவங்களை எல்லாமே மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. தான் தான் அதிக ஞானி என்று சொல்லி அதிகமாக சிந்தித்து அதிகமாக பேசிக்கொண்டு அதிகமாக எல்லாமே ஹை லெவலில் இருக்கும். அதிகமாக அப்படிப்பட்ட ஞானியமாக இருக்காதே. உன்னை ஏன் நீ கெடுத்து கொள்ளணும், ஏன் சீக்கிரத்தில் சாகணும்? கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம எதன் மீது ஆசை வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த நாளில் பார்த்தோம். ஆசை என்பது மிகவும் அவசியம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கண்டிப்பாக சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் ஆசைப்பட வேண்டும். ஆசை இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக அது மரித்து போன ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். ஏதோ காலையில் எழுந்திரிச்சோம், அப்படியே இயற்கையை ரசித்தோம், அப்படியே கையை கட்டிட்டு அப்படியே போனோம் வந்தோம். பல பேர் இப்படியெல்லாம் முன்னாலெல்லாம் இருந்தாங்க. இப்பவும் கூட நம்ம ஒருவேளை மனசளவில் அப்படிப்பட்ட நபர்களாக இருக்கலாம். எத்தனை வயசானாலும் சரி துடிப்போடு கூட நம்ம இருக்கணும், ஆசைப்பட்டு கொண்டே இருக்கணும். ஆசைக்கு அளவு இருக்கக்கூடாது. ஆனால் அந்த ஆசைக்கு எல்லை கிடையாது. ஆனால் அதற்கென்று ஒரு கட்டுப்பாடு, மூக்கணாங்கயிறை தேவன் போட்டிருக்கிறார். எப்படி என்றால், வேத வசனத்துக்கு உட்பட்டு அந்த ஆசை இருக்க வேண்டும். சிம்சோனை மாதிரி என் கண்ணுக்கு பிரியமானதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இயற்கைக்கு உட்பட்டு ஆசை இருக்க வேண்டும். தாவீதை மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி மேலையெல்லாம் ஆசை வைக்கவே கூடாது. அதே மாதிரி போஜனத்தின் மீது ஆசை, மதுபானத்தை குடிக்கிறதன் மீது ஆசை, அதிக ஞானமாக இருக்கிறதின் மீது ஆசை, துஷ்டனாக இருப்பதன் மீது ஆசை, அதிக பேதையாக இருப்பதிலே ஒரு ஆசை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், இப்படிப்பட்டதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அந்த ஆசை ஒரு கட்டுக்குள்ளாக இருக்க வேண்டும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல நான் சபையின் மீது, சபை கூடுகை மீது, தேவன் மீது, தேவனுடைய கட்டளைகளின் மீது ஆசையாக இருப்பேன் என்று சொல்லி நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். அதற்கென்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். யாக்கோபு ஒரு நல்ல உதாரணமாக பார்த்தோம் இல்லையா? இந்த காரியங்களை மனதில் வைத்து நாம் இந்த வருடத்தில் வெற்றிகரமாக வாழ, வரும் தலைமுறைக்கும் நம்முடைய ஆசையின் மூலம் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை விட்டு செல்ல தேவன் தாமே நமக்கு கிறிஸ்து மூலம் உதவி செய்வராக. பிதாவாகிய தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சபையிலே தலைமுறையாக பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நம்முடைய வாயினாலே, நம்முடைய இருதயத்தினாலே மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த நியூ கவர்னன்ட் டாக்டரின் என்கிறதான இந்த யூடியூப் சேனல்லே பழைய வீடியோக்கள் எல்லாம் பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை பதிவிடுங்கள். மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிகவும் நன்றி.